தூங்காத தூக்கம் யோக நித்திரை சகச சமாதி. சித்தர் பாடல். ஆங்காரத்தை உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்கமலே தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்? பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் யோக நித்திரை செய்து கொண்டிருப்பதாக கூறுவர். நாம் தினமும் இரவில் தூங்குகின்றோம், அது என்ன எப்படி என்று தெரியும்? அதென்ன தூங்காத தூக்கம்? தூங்காமலே தூங்குவது என்பதுதான் நாம் செய்ய வேண்டிய சாதனை பயிற்சி. நாம் தூங்கும்போது போரி புலன்கள், உணர்வு, உடல் எல்லாம் அடங்கி போகின்றது. அது செத்த சவத்திற்கு சமம். அதனால்தான் தூங்குவது போலும் சாக்காடு, மரணம் என்கிறது குறள். தூங்காமலே தூங்குவது என்பது தூக்கம் போல் எல்லாம் நடக்கும். ஆனால் உணர்வு மட்டும் தூங்காமல் விழிப்பு நிலையில் இருக்கும். அந்நிலையில் பஞ்ச இந்திரியங்களும் ஒன்றாக கூடியிருக்கும். அதனால் மனமானது அலைபாயாமல் இருக்கும். அதனால் இந்த நிலையே தூங்காத தூக்கம் என்கின்றனர் நம் யோகிகள். மனம் செயலற்றுப் போவதால் அந்நிலையில் மிகவும் சுகமாக இருப்பதனால் தூங்காமலே தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்று கேட்கின்றனர். நம் சாதனை பலத்தினால் திருவடிகள் நம் கண் எதிரே ஒளிவிடும். அதில் ஊன்றியும் பற்றியும் நிற்க மனம் செயலற்றுப் போய்விடும். திருவடிகள் எல்லா அசைவையும் ஒழித்துவிடும். உடல், மனம், பிராணனின் அசைவை முழுதும் ஒழித்துவிடும். மேலும் திருவடிகளானது ரூபமாகவும் காட்சிகளாகவும் எண்ணங்களாகவும் இருக்கும் மனோநிலையை முழுதும் மாற்றி அரூபமாகவும் எண்ணம் அற்ற நிலைக்கு கொண்டு சென்றுவிடும். இது மனம் இறந்த நிலை, தூங்காமல் தூங்கி சுகம் பெறும் நிலை. இந்த நிலையில் மூளை மிகவும் அமைதி அடைந்து விடுவதால், உடலை மூளை கட்டுப்படுத்துவதால் உடலும் பதற்றமில்லாமல் அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது. மனம் அமைதி அடைந்து விடுவதால் உடலின் இயக்கம் குறைந்து சக்தி வீணாவது குறைந்து போய், அதனால் பசி, தாகம், தூக்கம், ஆசை எல்லாம் குறைந்து கொண்டே வரும். சரியான சாதனை என்றால் இதெல்லாம் குறைந்து கொண்டே வர வேண்டும். திருவடி சாதனையின் பலம் கூட கூட உள் செல்லும் மூச்சின் அளவு குறைந்து கொண்டே வரும். உடல் நம் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடும். மேலும் சாதனையினால் உடல் தேவையற்ற கழிவுகளை புறந்தள்ளி உடலின் எடையும் உயரமும் கூட குறைந்துவிடும். உடல் பஞ்சு போல் மிருதுவாக லேசாகிவிடும். இந்த பயிற்சியை ஓரிடத்தில் அமர்ந்து முயற்சியும் பிரயாசைப்பட்டும் அந்த மேலான அந்த ஒன்றிய நிலையே சமாதி அடைவர். இது சாதாரண பாகம். இதுவே தன் முயற்சி இல்லாமலும் எப்பொழுதும் திருவடியுடன் ஒன்றிய நிலையில் இருப்பதைத்தான் சகஜ சமாதி என்று கூறுகின்றனர். சமாதி பழக்கம் பழக்கமல்ல, சகஜ பழக்கம் வேண்டும் என்று வள்ளலார் வலியுறுத்துகின்றார். இது அனுபவத்திற்கு வருவது மிகவும் கடினம். இதனால்தான் தாயுமானவ சுவாமிகள் சகஜ பழக்கத்திற்கும் என் சிந்தைக்கும் வெகு தூரம் என்கின்றார். சாதனை இந்த திசையில் சென்றால்தான் நாம் ஆன்ம நிலையையும் ஆன்ம அனுபவமும் தரிசனமும் பெற முடியும். மேலும் வளர்ந்து திருச்சிற்றம்பலத்திற்குள் பெருஞ்சுக வெளிக்குள் நுழைய முடியும். நன்றி.